வணக்கம், வெல்கம் டு தொழில் வழிகாட்டி. இந்த வாரம் நம்ம தொழில் வழிகாட்டி நிகழ்ச்சியில பார்க்க போற நிறுவனம் பாரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட டைரக்டர் திரு ராம் அவர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நம்ம இந்த பாரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம நிறுவனத்துல என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம உற்பத்தி செய்துட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வீவிங் கம்பெனி. இங்கே வந்து நாங்கள் வந்து கிரே ஃபேப்ரிக்ஸ், ப்ரிடாமினென்ட்லி கிரே ஃபேப்ரிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதை தவிர்த்து இந்த கிரே ஃபேப்ரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டை பண்ணி ப்ளீச் பண்ணி அதை வந்து மேடப்ஸ், ஹோம் ஃபர்னிஷிங்க்கு மேடப்ஸாகவும் நிறைய பண்ணுறோம். அதுபோக ஃபினிஷ்ட் ஃபேப்ரிக்ஸ், அதாவது வந்து பிட்வீன் மேடப்ஸ் அண்ட் கிரே ஃபேப்ரிக்ஸ், ஃபினிஷ்ட் ஃபேப்ரிக்ஸ் ஆன் ரோல்ஸ், அதையும் நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம நிறுவனம் எவ்வளோ வருஷமா இருக்கு? 1981 நாங்கள் வீவிங் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட சுமார் 35 வருட காலங்களாக நாங்கள் இந்த தொழிலில் பண்ணி வரோம். நம்ம நிறுவனத்தில் மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு 250லேருந்து 300 பேர் நம்ம கம்பெனிக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து வீவிங்லேயும் சரி, மேடப்ஸ்லேயும் சரி, அலைட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சைசிங், வார்ப்பிங், ப்ரிப்பரேட்டரி, இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு கிளாத்திங் ரிலேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருந்த காலகட்டத்துக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்களா? நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி இதே உற்பத்தியை வந்து ஒரு 500 பேரோ 600 பேரோ பண்ணிட்டு இருந்த காலம் அது மாறி படிப்படியாக மாறி ஷட்டில் லூம்ஸ்னு பேர். அது எங்கிட்ட ஆரம்பிக்கும் பொழுது 1981-82 வந்து ரூட்டிசி ஷட்டில் லூம், டொயாடா ஷட்டில் லூம்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கே வந்து 30 மீட்டரோ 40 மீட்டரோ தான் வரும். இன்னைக்கு வந்து படிப்படியாக உயர்ந்து ரேப்பியர் டெக்னாலஜின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஏர்ஜெட் டெக்னாலஜின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உற்பத்தியை வந்து ஆட்டோமேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு மிஷினுக்கே வந்து நம்ம வந்து 400 மீட்டரோ 500 மீட்டர் எடுக்கக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. ஸோ டெக்னாலஜி வந்து எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கேற்றாப்புல லேபர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஹவ் ஆல்சோ ரெடியூஸ்ட். ஸோ அதனால் வந்து டெஃபினெட்லி தெர் ஹஸ் பீன் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டி. நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டட் நீங்கள் சிஸ்டம் போகும்போது அந்த மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்க அந்த ஒரு நாலேஜும் வந்து நீங்க கிறிஸ்பா எதிர்பார்ப்பீங்க அவங்க. அது உங்களால ஃபைன் டியூன் பண்ணி நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் நீங்க ஃபைன் டியூன் பண்ண முடியுதுங்களா உங்களால? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லேபரை குறைக்கிறோம், ஆனால் ஸ்கில்டு லேபர் அதிகமாக தேவைப்படுது. முன்னாடி வந்து ஒரு நாடா விழுந்தது அப்படின்னா அது வந்து நாடாவை தள்ளி விட்டு அந்த நாடால இருக்கிற இலையை எடுத்து விட்டு ஓட்டுறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ப்ளூடூத் மூலமாக ப்ரொடக்ஷன் மேனேஜரையோ இல்லை சூப்பர்வைசரையோ அலர்ட் பண்ணும். ப்ரொடக்ஷன் மேனேஜரோ சூப்பர்வைசரோ வந்து இமீடியட்டாக வந்து த்ரூ வயர்லெஸ் மெக்கானிசம் தே கேன் கிவ் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராப்ளம்ஸ். இது வந்து டெஃபினெட்லி வி நீட் அ லாட் ஆஃப் ட்ரைனிங். அண்ட் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜினால ஹியூமன் இன்டர்ஃபேஸோடைய இன்வால்மெண்ட் கம்மியாகுது. பட் ஆனால் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெஃபினட்டாக வந்து மேன் பவர் ட்ரைனிங் இஸ் அ மஸ்ட். So வந்து we have a separate training division whereby we train employees and then they are put in the field. இந்த ஒரு தொழில் வந்து அந்த வீவிங்ன்ற தொழில் வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்தது. பட் ஆனால் நான் பவர்லூம் சொல்ல, நான் வந்து ஆர்டினரியா ஒரு சின்ன கைத்தறி வந்து சின்ன சின்ன லெவல்ல எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஆர்கனைஸ்டா பண்ணும்பொழுது அந்த ஒரு செக்டார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வீவிங் அப்படின்றது வந்து ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட்லையும் இருக்கு, அன்ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட்லையும் இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு செமி ஆர்கனைஸ் செக்மெண்ட்னு ஒன்று இருக்கு, அதான் பவர் லூம்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட். பட் ஆனால் வந்து வேற இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட் இஸ் ஹையர். லைக் கைத்தறி பார்த்தீங்கன்னா சேலைகள் இன்னைக்கும் வந்து நெய்வு செய்யறது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆள் சில்க் துணியை வச்சுட்டு தான் நெய்வு செய்கிறாரு. அது மாதிரி வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ல இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட் ஃபார் வீவிங் வந்து இட்ஸ் இன்க்ரீஸ்ட் குவைட் சப்ஸ்டான்ஷியலி. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து லேபர் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு இஸ் லிட்டில் ஸ்கார்ஸ். ஸோ அதனால வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் யூசிங் டெக்னாலஜி அண்ட் ஸ்பீடு இஸ் எசென்ஷியல் டு ஓவர் கம் தி ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து முன்னாடி உள்ளதுக்கு இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா முன்னாடி 12 மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய உற்பத்தி வந்து இன்னைக்கு ஒரு மிஷின் கொடுக்குது. ஸோ ஆனால் அதே லேபர் ரிக்குவயர்மெண்ட் இன்னைக்கு அவ்வளோ தூரம் குறையுது. ஸோ அதனால வந்து
டெஃபினெட்லி வந்து ஆர்கனைஸ்டு மூவ்மெண்ட் இன் வீவிங் வந்து ஹஸ் இன்க்ரீஸ்ட் குவைட் லாட். நம்ம இங்க பேரமௌண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் நீங்க எடுத்து பண்றீங்க? நான் இந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ் டிவிஷன்ஸ் பார்த்துக்கிறேன். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங், ஏன்னா கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 95% வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்ற பொழுது நம்ம உற்பத்தி செய்கிற துணிகளையோ அல்லது வந்து அந்த ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸையோ வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறது. 95% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் வந்து எங்களுடைய ப்ரிடாமினன்ட் மார்க்கெட் வந்து யூரோப். இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தரம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு எவ்வளவோ ஆலைகள் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதே சமயத்தில் பெரிய லேபிள்ஸு பிராண்டு அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா தரம் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. ஸோ அதை வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லாக நான் ஹேண்டில் பண்ணுறேன் இந்த கம்பெனியில். ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் அஸ் வெல் அஸ் ஓவர்சீயிங் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் வித் த கம்பெனி. ஆல்தோ ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஐ ஓவர்சீ பிகாஸ் மை பேக்ரவுண்ட் இஸ் பேசிக்கலி ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட். உங்களோட டோட்டல் பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட்டோட சதவிகிதம் எவ்வளோ இருக்கும்? நான் சொன்ன மாதிரி 90-95%. நீங்க ஏன் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றீங்க? டொமஸ்டிக் மார்க்கெட் ஏன் நீங்க பண்றது இல்ல? அதாவது வந்து நாங்க வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், விலை உயர்ந்த பொருட்கள். அப்கோர்ஸ் இந்தியாலையும் டெஃபினெட்லி தெர் இஸ் அ பிக் மார்க்கெட் ஃபார் திஸ். பட் ஆனால் நாங்கள் எங்களுடைய செக்மெண்ட் வந்து நாங்கள் வந்து வி ஆர் மோர் இன்டு ஹோம் ஃபர்னிஷிங் ராதர் தென் அப்பேரல்ஸ். இந்த ஹோம் ஃபர்னிஷிங் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்லினோ, பில்லோ கேஸோ, டூவே கவரோ, இது வந்து இந்தியாவில் வந்து இது இன்னும் ஸ்டில் இட்ஸ் அ வெர்ஜின் மார்க்கெட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானோ நீங்களோ அல்லது மக்களோ இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து பெட்லினன் அல்லது வந்து ஹோமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஃபிகராக நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. மேபி வெரி வெரி ஹை எண்டில் ஒரு சில கிளைண்டல் பண்ணலாமே தவிர எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் மேபி 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவையோ நம்ம வந்து ஒரு பெட்ஷீட்டையோ ஒரு திராணி உரையோ நம்ம ஒரு மாதத்துக்கு மாற்றுவோம். ஆனால் இதே சமயத்தில் நீங்கள் அப்பேரல்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புது துணி போடணும்னு வரும், தீபாவளின்னு வரும்போது ஒரு புது சட்டை வாங்கணும், எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்து எங்களுடைய செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனாலையும் ஹோம் செக்மெண்ட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனாலையும் எங்களுடைய மார்க்கெட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யூரோப் அண்ட் USA. But we find that India is also slowly pitching up with this gap, and coming years la வந்து definitely வந்து இந்தியாலயும் home segment இருக்கும், and we are also exploring the possibilities of probably branding in the future. இஞ்சி இடுப்பழகி பூண்டு நிறத்தழகி என் பேத்தி தனி அழகி ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்டில் சமையல் மணக்குது குழம்பு தான் ருசிக்குதடி வாயு தொல்லதா இனி இல்ல ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு இணை இல்ல ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்டில் ஆரோக்கியம் பெருகுதடி ஜின்னக்கு ஜின்னக்கு தரமான இஞ்சி பூண்டுகளை கொண்டு பக்குவமாய் பதமாய் அரைத்து தயாரிக்கப்பட்ட ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட். இனி அரைக்கிறதெல்லாம் எதுக்கு? ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு. நீங்க சொல்லும்போது
எக்ஸ்போர்ட்டுக்கு குவாலிட்டி தேவைன்னு சொன்னீங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே டொமஸ்டிக்குமே குவாலிட்டி வந்து தேவை. பட் ஆனா அந்த குவாலிட்டி அப்படின்றத நம்ம இந்த ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நீங்க எப்படி என்ஷூர் பண்றீங்க? அதாவது இந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ குவாலிட்டி எல்லாத்துக்கும் டெஃபினெட்லி எவ்ரிபடி இஸ் குவாலிட்டி ப்ரொடியூசர். எல்லாருமே குவாலிட்டி கொடுத்தா தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ நாங்க எங்களுடைய செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப ஒரு பிரீமியம் மேனுஃபேக்சரர் ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் மேடப்ஸ். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து காட்டனுடைய ஸ்டேபிள் லென்த். இப்போ வந்து காட்டனுடைய ஸ்டேபிள் லென்த் வந்து அபவ் 34 mm 35 mm இருந்தால் அது ஆவரேஜ். அபவ் 40 mm இருந்ததுன்னா அது வி கால் இட் அஸ் வெரி லாங் ஸ்டேபிள் காட்டன். ரொம்ப நீளமான இருக்கிற ஒரு காட்டன் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். அது தவிர்த்து இஜிப்சியன் காட்டன்னு சொல்றோம், கீசான்னு சொல்லிட்டு ஈஜிப்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு காட்டன். அதுக்கு பேரே வந்து ஒயிட் கோல்டுன்னு பேரு. சுப்பீமா அப்படின்றது அமெரிக்கன் காட்டன், அமெரிக்காலேருந்து வரக்கூடிய காட்டன். ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய காட்டன் வந்து கண்டாமினேஷன் ஃப்ரீ, அதாவது அதில் வந்து பாலிஸ்டரோ அல்லது வந்து கலர் கண்டாமினேஷன்ஸோ இருக்காத ஒரு காட்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் இருக்கு. இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப துணிகளை வந்து நம்ம வந்து ஒரு சில காட்டன் மூலமாக தான் அதை பண்ண முடியும். அதனால வந்து தரம் அப்படின்றது வந்து கஸ்டமரை பொறுத்தும் மார்க்கெட்டை பொறுத்தும் தான் இருக்கே தவிர, ஜெனரலாக வந்து குவாலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் சம்திங் தட் இஸ் வேக் டெஃபினிஷன். நாங்கள் வந்து எப்படி குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு இன்னவுஸ் லேப் இருக்குது. அதில் வந்து ஸ்டேபிள் செக் பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் விச் இஸ் காட்டன் யான், அதை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸ் அண்ட் UT3 UT5 சொல்லிட்டு 2 டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே நாங்கள் செக் பண்ணுறோம் வெதர் குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ஒரே காட்டனை வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ அதனால் வந்து தரம் அப்படின்றது வந்து அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுறோம். அதுபோக இது வீவிங் முடிச்ச பிறகு அதனுடைய குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேர் ஹவுஸில் வந்து 4 point சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங் பண்ணுறோம். மேடம், நீங்க கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமா நீங்க வந்து இந்த ஒரு பேரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட அசோசியேட் ஆகி நீங்க வந்து நிர்வகிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. அது அந்த முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எப்படி வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு வேலையை நீங்க எப்படி செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமாக எங்களுடைய தந்தையாரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆலை அரசர்னு சொல்லுவாங்க, ஒரு டெக்ஸ்டைல் கிங்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்த நம்ம இந்த டெக்ஸ்டைலை சீர்படுத்தி கொண்டாடாமல், இந்த சவாலை ஏற்றுக்காமல் விடணும், விட்டுட்டு போயிட்டு ஏதோ சும்மா இருப்போம், சராசரி பண்ணல போல இருப்போம்ங்கிறது ஒரு பெருமை கிடையாது. அதனால தான் அந்த போராட்டத்தில் இறங்கணும். அது இறங்கும்போது சூழ்நிலைகள் வந்து நம்ம நினைத்ததை விட மிக 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 மோசமாக இருந்தது. நான் இங்கே சீர் பண்ணிட்டு கொண்டாட வேண்டிய நிலைமை வந்து முதல்ல தொழிலாளர்களை வந்து இது வந்து ரொம்ப நலிவடைந்த ஒரு ஸ்தாபனமாக இப்போ இருக்கிறது. உங்களுடைய உழைப்பினாலையும் உறுதியினாலையும் தான் இதை வந்து நம்ம மேலே கொண்டாட முடியும் அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு பதிவு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கிற ஒரு ஊரோ நிலைமையோ. அந்த காலத்துல எல்லாம் இந்த சைடில் ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு வந்து ரொம்ப ஹைலி ப்ரிவலண்ட் இந்த ஏரியாவில். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஃபீமேல் சைல்டே அக்செப்ட் பண்ணாதவங்க 1979 80ல் ஒரு ஃபீமேலை பாஸை அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய காரியம். அதை வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதை என்ன செய்வது, ஒரு அன்பாலையும் அவங்க மேலே உள்ள ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம இந்த ஆளை எப்படியாவது மேல்படுத்தி கொண்டாடணும், உங்களுக்கு நிச்சயமாக எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்போம் என்ற நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்துறதுக்குள்ள வழிமுறைகள் தான். இந்த காலத்தில் சொல்கிற ஃபேஷனபுளாக சொல்கிற கவுன்சிலிங் மாதிரி அந்த காலத்தில் சிறு சிறு கூட்டங்களாக இணைத்து அவங்களோட பேசி பார்ப்போம். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது என்னன்னா, அன்னைக்கு வந்து இன்னைக்கு மாதிரி பெண் தொழிலாளர்கள் கிடையாது. எல்லாமே பெண் தொழிலாளர்கள் வேலைக்கு வருவதில்லை. மேல் மட்டத்திலேயே லேடி ஆண்டர்பிரனர்ஸ் அன்னைக்கு ரொம்ப கம்மி. அதில் இந்த பெண் தொழிலாளர்கள் இப்போ இன்னைக்கெல்லாம் பெண் தொழிலாளர்கள் சகஜமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மகிட்டே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த நிலைமை கிடையாது. வெறும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆடர்களோட தான் நான் என்னுடைய போராட்டத்தை இங்கே தொடங்கினேன். போராட்டம்னு தான் சொல்லணும். அதை போராடி பல வருடங்கள், ஒரு 2-3 வருடங்கள் ஆன பிறகு, எத்தனையோ நிறுத்தங்கள் கதையடைப்பு இதுக்கெல்லாம் நடந்த பிறகு நான் வந்து இதை வந்து கொஞ்சம் மெதுவாக மிஷின்கள் ஓட ஆரம்பிச்சேங்க. மனிதனுடைய மனங்கள் மாறிச்சு. மனங்கள் மாறினோடனே மிஷின்களும் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து தான் படிப்படியாக வந்தோம். அதனால இது ஒரு போராட்ட சவாலாகவே நிகழ்ந்தது. ஆனந்தம் ஆனந்தம் எங்கள் வீட்டில் ஆனந்தம், கல்யாணம் நடக்கிறது, ஆச்சி மிளகாய் தூள்
தூளில் சமையல் மணக்குது சாப்பாடு அசத்தலான சமையலுக்கு ஆச்சி மிளகாய் தூள். கல்யாண சமையல் சாதம் ஆச்சி மிளகாய் தூள் சமையல் பிரமாதம். பேரமௌண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஒரு 95% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு சில யுத்திகள் வந்து இருக்கும். அது என்ன மாதிரியான யுத்திகள்? மற்றவங்க கிட்ட இல்லாத விஷயங்கள் உங்ககிட்ட என்ன ஒரு அதிகமான முறையில இருக்கு? அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கன்சிஸ்டன்ட் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ப்ராடக்ட் இன்னோவேஷன். அதாவது வந்து புதுசாக நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணணும். இதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா எங்களுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி விங் எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்குது. இதில் எங்கள் டிசைனர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து தே ஒர்க் வித் ஃபாரின் இம்போர்ட்டர்ஸ். மார்க்கெட்டில் வந்து என்ன விதமான ப்ராடக்ட் எப்படி தேவைப்படுது அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் வந்து டிசைன் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்து எங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக ஆர்கானிக் காட்டன் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல் கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய காட் சர்டிஃபைடு, காட்ஸ்ன்றது ஒரு சர்டிஃபைங் பாடி இன் நெதர்லாண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து சர்டிஃபை பண்ணி அந்த காட்டன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுக்குறோம். ஸோ ஆர்கானிக் காட்டன் தவிர்த்து ஃபேர் ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டன். இந்த ஃபேர் ட்ரேட் காட்டனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, வி ஆக்சுவலி லிங்க் த ஃபார்மர் டு த ப்ராடக்ட். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு. அதாவது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய காட்டனில் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீமியம் வந்து ஆக்சுவல் ப்ரீமியம் கோஸ் டு த ஃபார்மர். அதாவது பணம், அதாவது விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்டன்ல ஒரு பகுதி வந்து ஃபார்மருக்கு டைரக்டா போகுது. அது வந்து இட் இஸ் பீங் கண்ட்ரோல்டு பை an ஆர்கனைசேஷன் கால் ஃபேர் லேபர் ஆர்கனைசேஷன், ஃப்ளோசர்ட்னு பேரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால சில பிராண்ட்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சோஷியல் அவேர்னஸ் வருது. எங்களுக்கும் ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு ஸ்கீம்ல இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ். இது போக நிறைய ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் நாங்கள் பண்றோம். இப்போ பேம்பு அப்படின்றது மூங்கில்ல விளையக்கூடிய அந்த ஃபைபரை யூஸ் பண்ணி நாங்கள் பெட் லினன் பண்றோம். அது போக வந்து சோயாபீன்ல விளையக்கூடிய ஒரு ஃபைபரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பெட் லினன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எக்ஸ்போர்ட் பேஸ் இருக்கு. இப்போ நீங்க அந்த சோயா வச்சு பண்றதா சொன்னீங்க, பேம்பு மூங்கில் வச்சு பண்றதா சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது எப்படி நம்ம ஹெல்த்துக்கோ இல்லைன்னா நம்மளோட உடல் நலத்துக்கு அந்த யூஸ் பண்ணும்போது எப்படியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? பேம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரலி பயோடிகிரேடபிள் ஃபைபர். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. இன்ஃபேக்ட் வந்து அது காட்டனோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷனோ அல்லது வந்து அது ஸ்கின் ரிஃப்ளெக்ஷனுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது ரொம்ப அதிகம். ஸோ அதனால அது ஒரு நல்ல ஒரு ஃபைபர் தான். அண்ட் பேம்பு இஸ் ஆல்சோ அ நேச்சுரல் ஃபைபர். ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், பாலிஸ்டர் மாதிரியோ விஸ்கோஸ் மாதிரியோ ஒரு ஆர்டிஃபிஷியலி பிளெண்டட் ஃபைபர் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபைபர் தான். இது வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு இந்த பேம்புவை பற்றி அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது. இந்த பேம்புவோட சோர்ஸ் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சைனால இருந்து தான் வருது. இப்போ தான் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேம்பு, பனானா,
இந்த மாதிரி சில ரூட்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து இந்த ஃபைபர் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் which are well accepted in the international market. நம்ம பேரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம நிறுவனத்துல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? நாங்கள் வந்து ப்ரிடாமினெட்லி முக்கால்வாசி ஒர்க்கர்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தேர் கவர்ட் அண்டர் இஎஸ்ஐ பிஎஃப். அதுபோக வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்ளைம் பெனிஃபிட்டோ அல்லது வந்து பார்ட் ஆஃப் த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது வந்து எங்களுக்குன்னு ஒரு பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே கிரியேட் பண்ணி ஒரு லேபர் நீடுக்கோ அல்லது லேபருடைய மேரேஜுக்கோ அல்லது அவங்களுடைய தேவைக்கோ அதை வந்து அந்த பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேருந்து நாங்கள் வந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணோம். இது போக வந்து நாங்கள் வந்து வி ப்ரொவைட் லாட் ஆஃப் அதர் பெனிஃபிட்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் டுடே டு ரன் த இண்டஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் கிட்டத்தட்ட இப்போ எங்களுடைய ஃபேக்டரியில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து சுற்றி உள்ள ஒரு 16 கிராமத்தில் இருந்து தான் வராங்க. ஸோ வந்து 8 மணி நேரம் ஷிஃப்ட் அப்படின்ற போது காலையில் நாங்கள் எல்லாரையும் அவங்கலேருந்து பக்கத்து கிராமத்துலேருந்து பிக் பண்ணி இங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டாடுறோம். திருப்பி சாயங்காலம் வேலை முடிஞ்சோன்னா எல்லாரையுமே நாங்கள் வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிடுறோம். ஓவர் டைம் அப்படின்றது எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபேட்டேடும் நிறையா பண்ணுறதுனால ப்ளஸ் நாங்கள் வந்து நிறைய சோஷியல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஜென்ரலாக ஓவர் டைம் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து எங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பேரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம நிறுவனம் கிட்டத்தட்ட 35 வருஷமா வந்து நம்ம இந்த ஒரு கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில வந்து இருந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க? 2007-8 வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய டொமஸ்டிக் சப்ளை டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். 2009க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பித்தோம். 2009-10 இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 7 வருஷமாக வந்து டெக்ஸ்பிராசல் என்று சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் ஸ்பான்சர்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். அது வந்து அந்த கவுன்சில் வந்து தே ரெகக்னைஸ் ஹையஸ்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ். அதில் வந்து கிரே ஃபேப்ரிக்ஸுக்கும் ஃபினிஷ்ட் ஃபேப்ரிக்ஸுக்கும் we have been getting awards continuously for highest global exports. 2008-9 பிரான்ஸில் ஆரம்பித்து 2010-11 சில்வருக்கு நாமினேட் ஆகி இப்போ வந்து 14-15-16 வந்து நாங்கள் வந்து கோல்டு அவார்டு வாங்கியிருக்கோம். இது வந்து ஹையஸ்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் செக்மெண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ். இஞ்சி இடுப்பழகி பூண்டு நிறத்தழகி என் பேத்தி தனி அழகி ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்டில் சமையல் மணக்குது குழம்பு ருசிக்குதடி வாயு தொல்லதா இனி இல்ல ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு இணை இல்ல ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்டில் ஆரோக்கியம் பெருகுதடி ஜின்னக்கு ஜின்னக்கு தரமான இஞ்சி பூண்டுகளை கொண்டு பக்குவமாய் பதமாய் அரைத்து தயாரிக்கப்பட்ட ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட். இனி அரைக்கிறதெல்லாம் எதுக்கு? ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய இளம் தொழில் முனைவோர் நிறைய பேர் இருக்காங்க. தொழில் தொடங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை அறிவுரை சொல்ல விரும்புறீங்க?
இன்னைக்கு உள்ள ஒரு பிசினஸ் சூழ்நிலையில எந்த தொழிலுமே வந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம்தான். இதுக்கு வந்து என்னென்ன நிதானம், கடுமையான உழைப்பு, அது போக வந்து இந்த விடாமுயற்சி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு சிரமமான விஷயம். ஆனால் அது ஒன்ஸ் அது ஆரம்பித்து வந்து இந்த கஸ்டமர் பேஸ் செட் பண்ணி அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம அதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பின்னாடி போக வேண்டிய தேவையே கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார்வர்டு டெவலப்மெண்ட். ஸோ அதனால வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு, அதாவது வந்து நாளைக்கே வந்து நான் 50 கோடி பண்ணணும், 100 கோடி பண்ணணும், அப்புறம் இன்னொரு ஒரு வருஷத்துல நான் 1000 கோடி அடையணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. எப்பவுமே வளர்ச்சி அப்படின்றது வந்து படிப்படியாக தான் வரணும். அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஆர்கானிக் குரோத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால வந்து இது வந்து விடாமுயற்சி தான் வந்து எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ். இந்த வாரம் நம்ம தொழில் வழிகாட்டி நிகழ்ச்சியில பேரமவுண்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், பெட் லினன்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற சில நிறுவனங்களை பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.